என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகவும் இருக்கு. மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இந்த பாராளுமன்ற தேர்தலில் 400 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று. ஆனால் சமீபத்தில் கடந்த 3 வாரங்களாக அந்த வார்த்தையை மோடியோ அமித்ஷாவோ இன்னபிற பாஜக தலைவர்களோ எங்காவது சொல்கிறார்களா என்று நீங்கள் பார்த்தீர்களா? சொல்லவில்லை. காரணம் என்ன? இன்னொரு செய்தி, அதாவது மோடி அமித்ஷாவுடைய தேர்தல் பரப்புரை திட்டங்களில் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பே மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஒரு வடை சுட்டுக் கொண்டிருந்தார்கள். அது என்ன? இந்த பாராளுமன்ற தேர்தலில் 400 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று. ஆனால் சமீபத்தில் கடந்த 3 வாரங்களாக அந்த வார்த்தையை மோடியோ அமித்ஷாவோ இன்னபிற பாஜக தலைவர்களோ எங்காவது சொல்கிறார்களா என்று நீங்கள் பார்த்தீர்களா? சொல்லவில்லை. காரணம் என்ன? இன்னொரு செய்தி, அதாவது மோடி அமித்ஷாவுடைய தேர்தல் பரப்புரை திட்டங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? மிக முக்கியமான காரணம் என்று சொல்வது 2 அதிர்ச்சி தரக்கூடிய அறிக்கைகளை மோடியினுடைய கைகளில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அறிக்கை கொடுத்திருப்பது RSS, மற்றொன்று உளவுத்துறை. இந்த 2ம் மோடிக்கு சொல்லி இருப்பது என்பது மிகப்பெரிய தோல்வி. அதாவது பாஜகவிற்கு வரலாறு காணாத தோல்வியை இந்திய மக்கள் கொடுக்க தயாராகி இருக்கிறார்கள் என்பதுதான் RSSும் உளவுத்துறையும் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். RSS என்ன சொல்லுது அப்படின்னா, 8 மாநிலங்கள், அதாவது பாஜகவிற்கு செல்வாக்குள்ள 8 மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் கடந்த முறையை விட வெற்றி பெறக்கூடிய விகிதமாகட்டும் கிடைத்த இடங்களில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை மோடி சந்திக்க நேரிடும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் RSS பத்தி தெரியும். தேர்தல் நடப்பதற்கு முன்னால் இந்த RSS தொண்டர்களை வைத்து அவர்கள் ஒரு பல்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. மக்கள் மத்தியில் போய் என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு அப்படிங்கிறது. கடந்த முறை கூட உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ராஜஸ்தான் தேர்தலில் கூட இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சீட்டு கொடுக்காதீங்க, ஏன்னா பயங்கர விரக்தியா இருக்கிறாங்க, எல்லாரும் புது ஆட்களை கொடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகுதான் மோடி புது ஆட்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் ராஜஸ்தானுக்கு, அது RSSனுடைய ரிப்போர்ட்டினுடைய அடிப்படை. இப்போது RSSனுடைய தொண்டர்கள் இந்தியா முழுவதும் நடத்தி இருக்கக்கூடிய அந்த தேர்தல் கருத்து கணிப்பில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மோடியிடம் 8 மாநிலங்களில், குறிப்பாக பாஜக மிக வலுவாக இருக்கக்கூடிய 8 மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹரியானா, ராஜஸ்தான், கர்நாடகா, பீகார், மகாராஷ்டிரா, இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா கர்நாடகாலாம் கடந்த முறை ஒரு 95% இடங்களும் பிஜேபி கிடைச்சது. ராஜஸ்தான்ல அதே மாதிரி நீங்க பெரும்பாலான மாநிலங்கள், இந்த சொன்ன மாநிலங்கள் எல்லாம் கடந்த தேர்தலில் ஏராளமான இடங்கள் பாஜகவுக்கு தான் கிடைத்தது. காங்கிரஸ் 1, 2 அப்படிங்கிற இடங்கள்ல தான் இருந்தது. ஆனால் இந்த முறை அதில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று RSS சொல்லியிருக்கிறது. இப்போ உளவுத்துறை, மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உளவுத்துறை நடத்தி இருக்கக்கூடிய ரகசிய ரிப்போர்ட், அதுதான் இன்னும் அதிர்ச்சியை மோடிக்கு உருவாக்கி இருக்கிறது. அவர்கள் இன்னும் ஒருபடி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் உட்பட மிக முக்கியமான எதிர்கட்சிகள் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி 400 இடங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் 2 இலக்கத்திற்கு பாஜகவுடைய கதையை இந்திய மக்கள் முடிக்க காத்திருக்கிறார்கள் என்று உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது. அதற்கு காரணமாக அவர்கள் சொல்லியிருப்பது என்ன காரணம்னு கேட்டிருப்பார் இல்லையா மோடி, ஏன்பா இப்படி சொல்ற, நீ நான் எதெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வச்சிருக்கிறேன், சோரனை தூக்கி உள்ள வச்சுக்கிட்டேன், நான் காங்கிரஸோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், என்னால என்னப்பா இது பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிருப்பார் தானே. அதற்கு உளவுத்துறை சொல்லி இருப்பது என்பது, டெல்லி முதல்வருடைய கைது என்பது டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்களில்
பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி குஜராத்தை பற்றி சொல்கிறார்கள். குஜராத்ல நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான கட்சி ஆம் ஆத்மி காங்கிரஸோடு இணைந்து அங்கே போட்டியிடுகிறார்கள். காங்கிரஸுக்கு ஏற்கனவே வேறு பிடிப்புள்ள பகுதி குஜராத், உங்களுக்கு தெரியும் 20% பக்கத்துல வாக்கு வங்கி இருக்கிறது. இவர்களுக்கு 13-14% வாக்கு வங்கி ஆம் ஆத்மி கட்சிக்கு இருக்கிறது. இருவரும் இணைந்து நிற்கும் பட்சத்தில் ஒரு 7-8 இடங்களில் சர்வசாதாரணமாக குஜராத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒடிசாவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் பாஜகவை தங்கள் கூட்டணியில் இருந்து விரட்டி அடித்திருக்கிறார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒடிசாவில் நவீன் பட்நாயக் தொடர்ந்து பல வருடங்களாக ஆட்சி பொறுப்பு எடுப்பவர்கள், தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர், உங்களுக்கு தெரியும். அவர் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் மக்கள் அந்த கட்சியை தோற்கடிப்பார்கள் என்கிற ஒரு தகவல் அவருக்கு வந்து சேருது. அதனாலதான் என்ன பண்றாரு அப்படின்னா, பாஜகவோடு கூட்டணி வேணாம் அப்படின்னு நினைக்கிறார். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரிப்போர்ட் நவீன் பட்நாயக்கு தெரியுது. ஏன்னா பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வராது அப்படிங்கிறது. அதனால என்ன பண்றாருன்னா பாஜகவை கழட்டி விடுறாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல அகாலிதள் கழட்டி விட்டாங்க. ஏன்னா பஞ்சாபிலும் சரி அல்லது மற்ற ஹரியானா மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் பாஜக மீது எவ்வளவு பெரிய கோபம் இந்திய மக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா குறிப்பா விவசாயிகளை தவிக்க விட்டு கொண்டிருக்கக்கூடிய மோடியினுடைய செயற்பாடுகளில் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் இந்த 2 மாநிலத்தினுடைய மக்கள். அதனால அகாலிதள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா, அதாவது பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வரப்போவதில்லை, அவர்களோடு கூட்டணி வைத்தால் கட்சிக்குத்தான் ஆபத்து என்று சொல்லி அவர்களும் பாஜகவை தங்களுடைய கூட்டணியிலிருந்து வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். வடகிழக்கு மாநிலங்களில் முற்றிலுமாக பாஜக வெளியேறி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அங்க போட்டியில 3 மாநிலங்களில் வேட்பாளர்களையே பாஜக நிறுத்த முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் இருக்கிறது. இப்ப தென் மாநிலங்களில் குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தென் மாநிலங்களில் என்ன நிலைமைன்னு நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். இப்ப தமிழ்நாடாகட்டும், கேரளாவாகட்டும், அல்லது தெலுங்கானாவாகட்டும், கர்நாடகா, புதுச்சேரி, இப்படிப்பட்ட தென்னிந்திய மாநிலங்களில் ஏறத்தாழ 134 இடங்கள். இந்த 134 இடங்கள்ல உளவுத்துறை மோடிக்கு என்ன சொல்றீங்கன்னா, 10 இடம் கூட உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு. 10 இடங்கள் கூட இந்த 134 இடங்களில் கிடைக்காது என்றால் பாஜகவுடைய நிலைமை என்ன? மகாராஷ்டிரா, பீகாரை பத்தி அவங்க பேசியிருக்கிறாங்க. ஏன்னா மகாராஷ்டிரா, பீகார்ல என்ன மாதிரி பிஜேபிக்கு எதிராக பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா, அந்த மகாராஷ்டிரா, பீகார்ல ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருந்த கட்சிகளையே நாசம் செய்திருக்கிறாங்க. இப்போ சிவசேனாவாகட்டும், என்சிபி ஆகட்டும், அல்லது பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய கட்சி ஆகட்டும், இவற்றையெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோடி சிதைச்சிருக்கிறார். கூட இருந்த கட்சிகளுக்கு எதிராகவே மோடி வேலை செய்திருப்பது என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அந்த கூட்டணிகள் எல்லாம் இன்றைக்கு விலகி இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டு நிதிஷ்குமார் மட்டும்தான் அங்க இருக்கிறார். நிதிஷ்குமாருக்கு பாஜக கூட போய் சேர்ந்தது அப்படிங்கிறது அந்த கட்சிக்கே மிகப்பெரிய சிக்கல்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் பாஜக தான் மிகப்பெரிய கட்சியாக அந்த கூட்டணியில் இருக்கிறது. முன்னாடி எல்லாம் நிதிஷ்குமார் தான் அந்த கூட்டணியில மிக முக்கியமான பெரிய கட்சியாக இருந்தது. இன்றைக்கு பாஜக அதிக இடங்களை கேட்டு நாங்கள் தான் பெரிய கட்சி என்ற நிலைமைக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் நிதிஷ்குமாருடைய கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் பாஜக மீதான வெறுப்பும் அதிகரித்திருக்கிறது என்று உளவுத்துறை சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய, அதாவது உத்தரப்பிரதேசமாகட்டும் அல்லது மோடியினுடைய மிகப்பெரிய செல்வாக்குள்ள இடமான குஜராத் மாதிரியான மாநிலங்கள் பற்றியும் உளவுத்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த முறை மாதிரி உங்களுக்கு அதிக இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்காங்க. இந்த 2 ரிப்போர்ட், RSS ரிப்போர்ட் ஒன்று, உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் ஒன்று, இது 2ம் மோடியினுடைய கைகளில் கிடைத்திருக்கிறது. அதனாலதான் மோடி என்ன பண்ணணும்னே தெரியல. அந்த 400 அப்படிங்கிறதால அவர் மறந்துட்டார். இப்ப என்னன்னா எதிர்கட்சி அந்தஸ்திலேயாவது பாராளுமன்றத்துல போய் உட்கார முடியுமா அப்படிங்கிற நிலைமைக்கு மோடி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் இப்போது கொண்டிருக்கக்கூடிய தகவல். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா அவர்களுடைய தேர்தல் பரப்புரைகளிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி இருப்பினும் இந்தியா கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று உளவுத்துறையே ஒரு அதிகாரபூர்வமாக அல்லாமல் இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருப்பது என்பது இந்திய அரசியலில் வரப்போகக்கூடிய மாற்றத்தை உறுதி செய்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா
ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.